வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, துலா ராசி ஜென்ஸ் இவங்களோட கேரக்டர்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கேரக்டர்ஸ் சொல்லுவோம். இவங்க என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க, முக்கியமாக ஃபேமிலி சார்ந்த விஷயத்தில், குடும்பத்தில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த பிரச்சனைகளுக்கு அப்படின்றது தீர்வு இருக்கா இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள், நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். முழுசும் இல்லை, அதுக்கும் மேலே சுய ஜாதகத்தை பார்த்தா முழுசும் உங்களால் அசஸ் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ பொதுவாக துலா ராசி ஜென்ஸ் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, உங்களோட சிம்பிளை நீங்கள் பார்க்கலாம். தராசு கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, எப்பயுமே நீதி தவறாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால இன்பில்ட்டாகவே பயங்கரமாக பேசக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது துலாத்துக்கு உண்டு. துளாராசி பர்சனாலிட்டிஸ் கிட்ட ஒரு விஷயம் நம்ம சண்டை போட்டுட்டோம் அப்படின்னா, சும்மா ஒரு ஆர்கியூ பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்க பண்ணுற ஆர்கியூமெண்ட் இருக்கு பாருங்க, ஏண்டாப்பா இவங்க கிட்ட வாயை கொடுத்தோம், நம்ம பாட்டுன்னு தேமேன்னு இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அந்த அளவுக்கு அட்டமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணுவாங்க. இன்பில்ட்டாகவே அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி உண்டு. அதனால தான் நிறைய துளாராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா அட்வொகேட்ஸாக இருப்பாங்க, நீதி அரசர்களாக இருப்பாங்க, அதாவது ஜட்ஜ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம், மைனஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. நியாயம், தர்மம், நீதி, சத்தியம் இதெல்லாம் அவங்களோட மெயின் விஷயமா இருக்கும். மனசில் அறம் சார்ந்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம், அறத்தத்துவ ராசி. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தப்பு தண்டா பக்கம் போக மாட்டாங்க, அவங்களுக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது காற்று தத்துவ ராசி அப்படின்னாலே இவங்களை சுற்றி எப்பயுமே ஒரு பெரிய க்ரௌட் இருக்கும். எனக்கு லைஃப்பில் ஹாப்பினஸ் ரொம்ப முக்கியம். இப்போ படிக்கும் காலத்தில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஹாப்பி, நான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஹாப்பி, நான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். எப்பயுமே எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நம்ம எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹாப்பினஸ் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அங்கங்கே கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ஆல்வேஸ் கீப் ஆன் ட்ரைங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கும் மேலே பாருங்க, கருணை, ஈகை அப்படின்றது இன்பில்ட்டாகவே உண்டு. சனி உச்சமடையுது அப்படின்னாலே பாருங்க, அவங்களுக்கு அடமெண்ட்டாக பேசக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்குது. அப்படின்னாலும் பியாண்ட் தட் யாராவது கஷ்டப்படுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு துளாராசி ஜென் இருக்காங்க, அவங்க அவங்க கையில் கம்மியாக தான் காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்டு டே மச்சான், வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குடா, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லடா, கையில் காசு வேணும்டா, என்ன பண்ணுறதுனே தெரிலன்னா இவங்ககிட்டே 500 ரூபாய் தான் இருக்கும், இந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு 300 ரூபாய் கொடுப்பாங்க. கொடுக்கல அப்படின்னா பெருசாக குற்றம் செஞ்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சரி, அவனே பாவம் எமர்ஜென்சியில் கேட்டான், நம்ம கொடுக்காம வந்துட்டோமே, நம்ம கிட்ட 500 ரூபாய் இருந்துச்சு, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோமே. ஏன்னா இவங்களுக்கு ஒரு முக்கியமான செலவு இருக்கும். என்ன பண்ணுவாங்க, திருப்பி பஸ் பிடிச்சிட்டு போயிட்டு இல்லை வண்டி எடுத்துட்டு போயிட்டு, இந்தாடா என்கிட்ட 300 ரூபாய் தாண்டா இருக்குடா, இந்தாடா வச்சுக்கூடா அப்படின்னு கொடுப்பாங்க. யார்கிட்ட வாங்கியானா கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல குணம் அப்படின்றது துலாம் கிட்ட உண்டு. இதெல்லாம் இயற்கையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட மேரேஜ் லைஃப்பை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இது பாருங்க, துலாமே 7ஆம் பாவம் இல்லைங்களா, கலத்திரஸ்தானம். மேக்சிமம் ஃபெயிலியர்ஸ் இருக்கிறது இல்லை. அந்த ஃபெயிலியர்ஸும் அதாவது மேக்சிமம் இருக்காது. அதுக்கும் மீறி சுய ஜாதகம், கம்பேட்டபிலிட்டி. உதாரணத்துக்கு இவங்க மீன ராசி லேடியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சிம்ம ராசி லேடியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு உரைக்குள்ள ஒரு கத்தி தான் இருக்கணும். ரெண்டும் கத்தி, ரெண்டுமே ஷார்ப்பு, ரெண்டுமே இன்டெலிஜென்ட். பெருசாக மனதளவில் ஒத்து போகிறது இல்லை. அப்போ அந்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா முறிவினை நோக்கி போகுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப்பை நல்லா கோப்பப் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆல்வேஸ் மேக்ஸ் குட் மணி. இவங்க பாருங்க, துலாம் ஆல்வேஸ் மேக்ஸ் குட் மணி. எப்பயுமே நல்லா சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இன்பில்ட்டாகவே துலாமுக்கு உண்டு. சுக்ரன் ராசி அதிபன் இல்லைங்களா, சுக்ரனோட ராசி இல்லைங்களா, அப்போ இன்பில்ட்டாகவே அந்த எண்ணங்கள் அப்படின்றது உண்டு. இப்போ உதாரணத்துக்கு இவங்க ஒரு சிம்ம ராசி பொண்ணுலையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 1 சொல்ல, அவங்க 10 சொல்ல, இவங்க 4 சொல்ல, அவங்க 400 சொல்ல, நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, இவங்க 2 வார்த்தை பேச போய் அவங்க 20 வார்த்தை பேச என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்பப்போ வந்துட்டே இருக்கும். ஆனால் அதையும் மீறி நல்லபடியாக வாழறவங்க இருக்காங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் பாருங்கள், துலாம் நீங்கள் ஒரு சிம்ம ராசி லேடியை கல்யாணம் பண்ணிங்க. தனியாக பார்க்கும்போது சிம்மம் ரொம்ப நல்லவங்க, தனியாக பார்க்கும்போது துலாம் ரொம்ப நல்லவங்க. இந்த காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மட்டமான காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். எப்படி, இப்போ முந்திரி கேக்கு ஊறுகாய் தொட்டுன்னு சாப்பிட்ற காம்பினேஷன். நிறைய பேர் ரொம்ப திகட்டுது அப்படின் போது முந்திரி கேக் ஊறுகாய் கூட தொட்டுன்னு சாப்பிட்றவங்க இருக்காங்க. அதாவது முந்திரி கேக் சாப்பிட்டு அந்த திகட்டாமல் இருக்கிறதுக்கு ஊறுகாய் சாப்பிட்றவங்களாம் கூட நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆனால்
முந்திரி கேக்கு ஊறுகாய் தொட்டுக்குன்னு யாராவது சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க இல்லையா? இந்த காம்பினேஷன் அப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒய்ஃப் வந்து நம்மளுக்கு ரொம்ப பாசமாக இருக்கணும், ரொம்ப லவ்வபிளாக இருக்கணும், ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கணும், நம்மளோட இச்சைகளுக்கு இணங்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் இருக்கிறதுக்கு உன்னோட கைப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ இவங்களோட எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். அங்கே திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா எந்த எதிர்பார்ப்புகளும் ஃபுல்ஃபில் ஆகாது. இவங்க வந்து நிறைய விஷயம் கம்மா போட்டுட்டே போவாங்க. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கோ, என்ன நல்லா பார்த்துக்கோ, எனக்கு சேவை செய்யணும், எனக்கு வந்து காலையில் டிஃபன் செஞ்சு வை, மத்தியானம் சாப்பாடு செஞ்சு வை, நான் நல்லா சம்பாரிச்சு கொடுக்குறேன், எல்லாம் பண்ணாலும் உனக்கு டிஃபன் செய்யறதுக்கு என்ன நான் வந்து கல்யாணம் பண்ணி வந்திருக்கியா? நான் படிச்சிருக்கேன் இல்லை, நான் வேலைக்கு போகிறேன் இல்லை, ஆண்களுக்கு பெண்கள் சரி நிகர் சமானம். நான் வந்து பாத்திரம் தேய்க்கிறேன், நீ துணி தோய், நான் வந்து சாம்பார் வைக்கிறேன், நீ ரசம் வை, காலையில் நான் டிஃபன் செஞ்சுட்டு போகிறேன், நான் மத்தியானம் அதாவது ஈவினிங் வீட்டுக்குள்ளே வரத்துக்குள்ளே நீ நைட் சாப்பாடு செஞ்சு வை. ஒரு குழந்தைய நான் குளிப்பாட்டுறேன், இன்னொரு குழந்தைய நீ குளிப்பாட்டு. புரியுதா? உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீ செய்கிற, உங்கள் அம்மா அப்பாவும் நீ கூட வச்சுட்டு இருக்க, எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் செய்வேன். நீ வந்து உங்கள் அம்மா அப்பா பக்கத்தில் வச்சு சாப்பாடு தான் போடுவாங்க, ஆனால் இவங்க பாதி சம்பளத்தையும் வீட்டுக்கு அம்மா அப்பா கொடுத்துருவாங்க, மனைவி. புரியுதுங்களா? இவங்களோட லைஃப் வந்து பெரும்பாலும் அந்த மாதிரி அமையுது. மேக்ஸிமம் ஃபெயிலியர்ஸ் இல்லை அப்படின்னாலும் சுய ஜாதகமும் அதுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்தும். பட் பியாண்ட் தட் இந்த மாதிரி ராசிகளை திருமணம் அப்படின்னு அவங்க பண்ணிக்கும் போது இந்த மாதிரி பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டப்படுறாங்க. இவங்க ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மனைவி உருகி அவங்கள கவனிச்சுக்கணும், உருகி பாசத்தை செலுத்தணும், இவங்க முன்னாடி நல்லா அழகாக அலங்காரம் பண்ணிக்கணும், நல்லா வந்து எப்பயுமே அலங்கார பதுமையாக இருக்கணும். ரிஷபம் எப்படி வந்து சுக்கிரன் வந்து ஆதிக்கம் பெற்ற ராசியாதிபன் சுக்கிரனோ அதே மாதிரி தான் துலாத்துக்கும் ராசியாதிபன் சுக்கிரன். ஆனால் இதே பர்சனாலிட்டி ரிஷபத்தை கல்யாணம் பண்ணிக்கினா பெருசாக இவங்க 2 பேருக்கு ஒத்து வராது. 2 பேரும் ஒரு ராசியாதிபனாக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஒத்து வர்றதில்லை. ஆனால் இவங்க எக்ஸ்பெக்டேஷன் ரிஷபம் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுது அதே மாதிரி தான் இவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. மனைவி அப்படின்றவங்க எப்போ பார்த்தாலும் கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக, ரொம்ப அட்ராக்டிவாக, ரொம்ப அழகாக இருக்கணும் இப்படிலாம் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அப்படி நடக்காது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக வரும். இப்போ நான் வந்து அதை தான் உங்களுக்கு ஒரு சிம்மத்தை எக்ஸாம்பிளை வச்சு சொன்னேன். நானே வேலைக்கு போயிட்டு வந்து பயங்கர டயர்ட் ஆகிட்டு ஒரு நைட்டியை போட்டுன்னு ஒரு கொண்டையை போட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கேன். நீ வந்து என்ன என் கண்ணுக்கு முன்னாடி நல்ல குளிர்ச்சியாக அழகாக புடவை கட்டிக்கோ, அழகாக வந்து பூ வச்சுக்கோ, என் முன்னாடி பளீர்னு இரு அப்படின்லாம் எதிர்பார்த்தியானே எப்படி என்னால் முடியும்? நான் அங்கேயே உழைச்சிட்டு வரேன், இங்கே வேற வந்து உன் முன்னாடி அப்படிலாம் இருக்கணுமா? கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? கல்யாணம் 10 வருஷம் ஆகுதா? இன்னொன்று உனக்கு இளமை ஊஞ்சல் ஆடுது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கும். அவங்க மைண்ட் செட்டும் அவங்க பார்ட் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நியாயமானது தான். இவங்களோட மைண்ட் செட்டும் இவங்க பார்ட் நியாயமானது தான். இவங்களோட எக்ஸ்பெக்டேஷனும் நியாயமானது, அவங்களோட பதிலும் நியாயமானது. அப்போ யார் சைடு தப்பு யார் சைடு கரெக்ட் அப்படின்னு ஒரு தேர்ட் பர்சன்ஸால சொல்லவே முடியாது. நிறைய துலாமுக்கு வந்து பாருங்க இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸை கல்யாணம் பண்ணும்போது அந்த மாதிரி அமைப்பு வரும். இல்லைங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீனம் இல்லை சிம்மம் இல்லை ஆனாலும் எங்களுக்கு இப்படி அமைப்பு இருக்கே அப்படின்னா மனைவி, இப்போ நீங்கள் உங்களோட பார்ட்னர், இப்போ நீங்கள் துளாராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்னர் துளாராசி லேடியா இருக்கீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்டோட ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காரு, சூரியன் நல்ல பொசிஷன்ல இருக்காங்க, முக்கியமா இவங்கெல்லாம் கலத்திர ஸ்தானத்துல இருக்காங்க அப்படின்னும் போதும் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாக இப்போ மீனம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதே இம்பேக்டை நம்ம மீனத்துக்கிட்ட வைக்கிறோம் அப்படின்னா ஐ நோ பெட்டர் தென் யூ, நீ வந்து என்ன சொன்னாலும் நான் அடிபணிச்சு போக முடியாது, நான் ஒன்று வார்த்தை சொல்லும்போது நீ கேட்டுக்கோ, நீ சொல்ற ஒரு வார்த்தையை நான் அனலைஸ் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன், டைரக்டாக நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு உன்னை விட நிறைய திறமை உண்டு, ஆப்வியஸ்லி இவங்களோட நல்ல திறமைசாலியாக இருக்கலாம், படிச்சிருக்கலாம், நீ என்ன சொன்னாலும் நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை, நான் அனலைஸ் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும். அது எல்லாத்துலேயும் நீ வந்து எனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், என் கூட இன்டிமசியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இருக்குது அப்படின்னா என்னால் அது வந்து அக்செப்ட் பண்ண முடியாது, எனக்கும் தோணணும், அப்போ தான் அது வந்து தொடரும் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து பாருங்கள், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இது எல்லாத்துலேயும் நீங்கள் பொருத்தி பாருங்கள். இது ரிலேஷன்ஷிப்பு அழகாக இருக்கிறது, அனுசரணையாக இருக்கிறது மட்டும் இல்லை, ஃபேமிலியை பார்த்துக்கிறது, ஃபேமிலியில் வேலை செய்கிறது, ஒரு டெசிஷன் மேக்கிங், ஒரு முடிவு எடுக்கிறது, எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுமை அப்படின்றது அவங்களுக்கும் இருக்கும் நம்மளுக்கும் இருக்கும். சுய ஜாதகத்தில் அவங்களுக்கு இந்த கிரகங்கள் நல்லா இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு அந்த ஆளுமை அப்படின்றது இன்பில்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம வந்து பாருங்க துளாராசி ஜென்கள் இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் கிட்டலாம் மாட்டிக்கும் போது அவங்களுக்கு என்ன தோணும், அட போயா இது என்னத்துக்கு ஓடி ஆடி நம்ம வந்து இவங்க கூட ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இவங்க கூட வாழ்ந்துக்குன்னு இதெல்லாம் இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, நீ வந்து வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னா ஆமாம்மா வெள்ளைக்காக்கா பறக்குதுமா, அடடா 2க்காக வெள்ளைக்காக்கா பறக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே என்னோட வாழ்க்கையை நான் வாழறேன்,
எனக்கு சந்தோஷம் அப்படின்றது வேணும். என் வாழ்க்கையில் வந்து பாருங்க வெறும் பாலைவனமாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் வேணும். பேசிக்காக வந்து சுக்கிரனுக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உண்டு. ராசியாதிபன் சுக்கிரன்றதுனால எனக்கு பொதுவாகவே சுக்கிரன்னாலே காதல், காமம், பள்ளியறை, அதுக்கும் மேலே சந்தோஷம், மகிழ்ச்சி, யோகங்கள், போகங்கள், செல்வாக்கு அனுபவிக்கிறது, கம்ஃபர்டான ஒரு வாழ்க்கை வாழறது, இது எல்லாமே வேணும். இதெல்லாமே பிடிக்கும். அப்போ இன்பில்ட்டாகவே இவங்களுக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க ரொம்ப கஷ்டம். ஒரு முறை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, 2 முறை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, பல முறை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஃபெயிலியர்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னா இவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதையும் மீறி பெருசாக எந்த விதத்துலையும் ஒத்து வரல அப்படின்னும் போது ஒரு டிவோர்ஸு, இல்லைனா ஒரு 2வது திருமணம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒதுங்கிட்டு அவங்கள விட்டு டிவோர்ஸ் ஆகிட்டு ஒரு திருமணமே எங்களுக்கு வேணாயா, எங்களுக்கு இந்த கல்யாணம், இந்த கடமை, இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதெல்லாம் வேண்டாம், குழந்தைங்களுக்காக நான் வாழற மாதிரி இருக்கேன், ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், என்னால் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, என்னால் பாடிலி நீட்ஸை வந்து ஓவர் கம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியும் நிறைய துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாம் வந்து நியாயமா தப்பா அப்படின்னா அவங்க பார்ட் அது கரெக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். மேக்சிமம் வந்து ஃபெயிலியர்ஸ் கிடையாது 7ஆம் பாவம் அப்படின்றதுனால. எப்பயுமே நல்ல காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும், நல்ல காசு சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இருக்கும், ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுவாங்க, நல்லாவும் சம்பாதிப்பாங்க. அப்போ சின்ன சின்ன சுகங்களும் ஒரு ஆசைகளும் உங்களுக்கு நியாயமானது தானே இல்லைங்களா? அவங்களோட கேரியரை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீதித்துறையில் இருப்பாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி புதுசாக க்ரியேட் பண்ணணும், அதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்பில்ட்டாகவே இருக்கும். எப்போ பாரு சம்பாரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றது, எப்போ பாரு சம்பாதிக்கிறது, பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்துறது, நிறைய ஃப்ளாட்ஸாக வாங்குறது, வீடாக வாங்குறது, இதெல்லாம் வந்து துலாம் அப்படின்னு சொல்லலாம். வேகமாக முன்னேறுவாங்க. காற்று தத்துவ ராசி அப்படின்றனா ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்பீடாக முன்னேறுவாங்க, புத்திசாலித்தனம் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். மைனஸ் என்ன, நிறைய பேர் வந்து டைரெக்டாக பேசிடுவாங்க. பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க, எனக்கு குடும்பத்தில் எந்த விதத்துலையும் எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கல, நான் வெளியே வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கணும் முடிவு பண்ணிட்டா, பெருசாக வந்து குடும்பத்தில் இவங்க அப்படி சொல்லுவாங்களே, அவங்க அப்படி சொல்லுவாங்களே, எதிர் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்களே, உலகத்துக்கு தெரிஞ்சு அது கஷ்டமாயிடுமே, அசிங்கமாயிடுமே அப்படிலாம் பெருசாக யோசிக்கிறது இல்லை. என் கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு என்னோட ஹாப்பினஸ் முக்கியம் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்வாங்க, அது அவங்க பார்ட் நியாயமும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வருமா? நிறைய பேருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், லிவர் பெத்தாலஜி, ரீனல் பெத்தாலஜி, அடிவயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள், பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்ட நோய்கள், இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சுய ஜாதகமும் இதுக்கு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான டைரக்ஷன் என்ன அப்படின்னா மேற்கு. கலர்ஸ் எது ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் அப்படின்னா பொதுவாகவே உங்களுக்கு ஒயிட், லைட் கலர்ஸ் எல்லாமே. இப்போ இந்த வந்து பாருங்கள், ஸ்கை ப்ளூ, ஓஷன் ப்ளூ, லைட்டு பிஸ்தா கலர், லைட்டு பிங்க் கலர், இதெல்லாம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஃபேவரபிளான கலர்ஸ். இப்போ நிறைய பேர் கேட்கும், ஏம்மா நீங்கள் இப்போ ஆண்கள் பற்றி சொல்கிறீங்களே, நாங்கள் பிஸ்தா கலர் போடலாமா அப்படின்னா, லைட்டு பிஸ்தா கலர் ஷர்ட் போடலாமே, லைட்டு பிங்க் கலர். ஆனால் பொதுவாக வந்து பாருங்கள், பிங்க் அப்படின்னாலே அது கேர்ள்ஸ் கலர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் மைல்டு பிங்க், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப லக்கியான கலர்ஸுங்க. சரி, ஆன் தி ஹோல் எங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, எவ்வளோ காம்ப்ரமைசஸ் இருக்குது அப்படின்னாலும் ஓவர் கம் பண்ணக்கூடியவங்க தான் துலாம். ஏன்னா காலபுருஷனுக்கே 8ஆம் பாவம், நான் இதை 3வது முறை சொல்கிறேன், ஓவர் கம் பண்ணக்கூடியவங்க. அதையும் மீறி அங்கே பெரிய புடுங்கல் இருக்குது, பெரிய பிரச்சனை இருக்குது. எங்கள் ஃபேமிலி லைஃப், எனக்கும் எங்கள் ஒய்ஃப்க்கோ, எனக்கும் எங்கள் ஹஸ்பண்ட்க்கோ வந்து பார்த்திங்கன்னா அது குருஷேத்திர போர் மாதிரி தான் எங்களோட லைஃப் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் சாலிடாக அவங்களோட மனசுக்கு என்ன தோணுதோ அவங்க வந்து செய்வாங்க, பெருசாக சமுதாயத்தை பற்றி கவலைப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து பாருங்கள் துளாராசி ஜென்ஸோட இன்பில்ட்டாக அவங்க வந்து கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். வேற எதுக்கும் அவங்க பெருசாக கஷ்டப்படுறது இல்லை, கவலைப்படுறது இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே ஆற்றல் இருக்குது, திறமை இருக்குது, ஆளுமையான ஒரு விஷயங்கள் நிறைய இருக்குது, புத்திசாலித்தனம் இருக்குது, சக்ஸஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. கஷ்டம்னா ஃபேமிலி பார்ட் இந்த மாதிரி வருது. அப்பா அம்மாவை நான் பார்க்க மாட்டேன், நீ உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கோ, எனக்கு அவங்களுக்கு வேலை செய்ய முடியாது, சேவை செய்ய முடியாது, உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கனாலும் போய் ஹெல்ப் பண்ண முடியாது, நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், நீயும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, இப்படின்ற மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அவங்க முடிவும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தெளிவாக தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள்.